ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு, எள்ளு குழம்பு. ஸோ எள்ளு குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு, கொஞ்சோல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், பெருங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி, அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும், புளி கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு, ஒரு 2 தக்காளி, வெங்காயம் 1, பூண்டு 7-8 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன், அப்புறமா கருவேப்பிலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைக்க வேண்டியது எல்லாத்தையும் அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மல்லியை போட்டு வறுத்து அரைச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மல்லி, அப்புறமா சீரகம், மிளகு, வெந்தயம், கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு வறுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியில் வந்து நம்ம எள்ளை போட்டு படபடன்னு வறுத்து எடுத்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு கடைசியில் எள்ளம் போட்டு ஒரு சுற்று விட்டானா நல்லாயிருக்கும். ஸோ இந்த குழம்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எள்ளு உடம்புல கொஞ்சமாவது சேர்க்கணும். நம்ம எள்ளை வந்து எள்ளு உருண்டையாக சாப்பிடுவோம், எள்ளு மிட்டாயாக சாப்பிடுவோம், நிறைய விதங்களில் நம்ம சிம்லி உருண்டையாக சாப்பிடுவோம். அதை விட இந்த மாதிரி குழம்பாக வச்சு சாப்பிட்றதும் நல்லது தான். ஸோ இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை எல்லாத்தையும் வறுத்து எடுத்துடலாம். இப்போது சீரகம், மிளகு, வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 2 கருவேப்பிலை, இதை போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு இதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் போட்டுடலாம். நல்லா பாப்பப் ஆகி வரணும், நல்லா வெடிக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இது வெடிக்கணும். எல்லா எள்ளும் வெடித்தோடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இது நல்லா வெடிக்கலை அப்படின்னா அந்த எள்ளோட பச்சை வாசனை குழம்புல இருக்கும், அது நல்லா இருக்காது குழம்புக்கு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம எள்ளை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை மட்டும் அரைச்சிருக்கேன். இப்போ இதில் நான் எள்ளு போட்டு அரைச்சிக்க போகிறேன். எள்ளை போட்டு அரைச்சி இப்போ அதை அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு காயட்டும். இதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம். வெடிக்கட்டும். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது லேசாக டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌனிஷாக வதங்கணும்னு தேவை கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இது நல்லா மையாக வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ என்னது மஞ்சத்தூள் போட்டுறேன், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுறேன். நல்லா ஒரு வதக்கிட்டு மூடி போட்டுடலாம்.
இதை நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா தக்காளி மையாக மசிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா மையாக மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் கொஞ்சமாக வத்தப்பொடியும் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாய் பொடியும் போட்டுக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதை லேசாக வதக்கிடுங்க பச்சை வாசனை போடுறதுக்கு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கணும். புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். இதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வரைச்சி வச்ச மசாலாவை போடும்போது அது இன்னும் கெட்டியாயிடும். அதனால் இன்னும் நமக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மசாலாவை ஆட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம இந்த பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். குழம்பு பொடியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடணும், கட்டி தட்டாமல். இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும், எண்ணெய் வந்து சைடில் ஓரம் தட்டுற வரைக்குமே நம்ம இதை நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் இதனுடைய ஏற்கனவே வறுத்து அரைச்சிருந்தாலும் இதனுடைய வாசனை இன்னும் கொஞ்சம் போகணும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மூடி போட்டுட்டு ஒரு எண்ணெய் வெளியில் தெரிகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டு. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய ஹெல்த்தியான யம்மியான எள்ளு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரெசிபிஸ் நிறைய நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய சேனலை போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது புது ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். சுதீஸ் கிச்சன்.